டிஃப்ரெண்ட்டான டைப்பு, வித்தியாசமாக இருப்பாங்க. நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுலையும் தவறு செய்வாங்க, அந்த நண்பர்களால் பிரச்சனைக்குள்ளாகவும் செய்வாங்க, அதையும் சமாளித்து உட்காந்துருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய இயல்பு. சார் இப்போது இந்த மகாபாரத போரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வியூகம் வந்து அடிக்கடி பேசப்படும். சக்கர வியூகம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப கிரிட்டிக்கலான வியூகம். அபிமன்யு இறந்தது அந்த வியூகத்தில் தானே? ஆமாம், அதனால தான் இறந்தோம். ஆனால் அது வந்து அர்ஜுனனுக்கு உடைக்கவும் தெரியும், அமைக்கவும் தெரியும். ரெண்டுமே தெரியும். இது யார் இவர் கற்றுக் கொடுத்ததா இல்லை வேற? இல்லை, துரோணர் தான் கேட்குறேன். ஏன்னா இவனை தேர்ந்தெடுத்துட்டாரு, தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றக்கூடியவன் அர்ஜுனன் தான் முடிவு பண்ணதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணார், இதற்கான தேவையான எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா பல வியூகங்கள் இருக்குது இல்லையா? நிறைய வியூகங்கள் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வியூகங்கள். அதாவது எதிராளி எந்த மாதிரியாக வியூகம் அமைக்கிறான், அவனுக்கு என்ன மாதிரியான வியூகங்களை அமைக்க தெரியும், அப்போ நீ அதற்கு எதிரான வியூகம் நீ எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதுல. ஏன்னா ஒரு வியூகம் அமைச்சு அதை உடச்சி உள்ளே போனோம், திருப்பி உடச்சி வெளியே வரணும். அபிமன்யு உடச்சி உள்ளே போயிட்டான். ஆமாம், ஆனால் வெளியே வர முடியல, லாக் பண்ணிட்டாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான வியூகம். சக்கர வியூகங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்ற வியூகங்கள்லாம் வந்து ஒரு கருட வியூகம் அப்படின்னாக்கா என்னென்னா பறந்து இருக்கும், பின்னாடி ஷார்ட்டாக இருக்கும். கருட வியூகம், சர்ப வியூகம், பத்ம வியூகம் நிறைய இருக்குது. சர்ப வியூகம் உங்களுக்கு நேராக இருக்கும், பின்னாடி வால் மாதிரி பெருசாக இருக்கும், அது அப்படியே சுற்றிக்கும், பின்னாடி வந்து அப்படி சுற்றிக்கும். இந்த மாதிரிலாம் வந்து வியூகங்களை வந்து ஒவ்வொரு வியூகங்களும் சொல்லித்தராரு. எந்த மாதிரியான வியூகங்களை நீ அமைச்சாலும் உனக்கு வெற்றி எளிதாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறார். இதில் மிக மிக முக்கியமான வியூகமாக அந்த சக்கர வியூகத்தை சொல்கிறார். ஏன் சக்கர வியூகம் வந்து அவ்வளோ முக்கியமானு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் யாருக்கும் சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் துரோணர் வந்து இந்த சக்கர வியூகத்தை எப்படி அமைக்கிறது, எதிராளி சக்கர வியூகத்தை அமைச்சான்னா அதை எப்படி உடைக்கிறது, எப்படி நம்ம பிடிச்சி வெளியே வர்றது அப்படிங்கிறாரு. அப்போ அர்ஜுனன் கேட்பான், ஏன் இந்த சக்கர வியூகம் வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டோன்னு சொல்கிறாரு, நீ போர் செய்யும்போது எதிராளியை வந்து அழிக்கணும்னா அந்த வியூகம் தேவையில்லை, ஆனால் அவனை சிறைப்பிடிக்கணும் அப்படின்னாக்க இந்த வியூகம் அமைச்சாக்க எளிதாக அவனை சிறைப்பிடிக்க முடியும், தனிமைப்படுத்த முடியும், வந்து அவங்களுடைய ஆட்கள்லேருந்து நீ அவனை தனிமைப்படுத்த முடியும். அதுக்கு சக்கர வியூகத்தை தான், சிறைப்பிடிப்பதற்கு சக்கர வியூகத்தை தான் அமைப்பாங்க, அதைத்தான் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி. இப்போ சக்கர வியூகத்தை எப்படி அமைக்கிறது, அது எப்படி செயல்படும், எதிராளியை எப்படி உள்ளே கொண்டு வர்றது, கொண்டு வந்ததுக்கு பிறகு எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தருவார். சப்போஸ் நீ அந்த மாதிரியான வியூகத்துக்குள்ளே நீ மாறினா நீ எப்படி அதுலேருந்து வெளியே வரணும், எங்கே உடைக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லி தருவார். ரொம்ப அற்புதமான வியூகம். இதுவே ஒரு பெரிய சப்ஜெக்ட்னு வச்சுங்களேன். சக்கர வியூகம் மட்டும் எங்கே உடைக்கிறது, எங்கே உடைச்சி உள்ளே போகிறது, உடைச்சிட்டு எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம அமைக்கிறோன்னா உள்ளே வரக்கூடிய ஆட்களை எப்படி லாக் பண்ணுறது, ரெண்டு இருக்கு இல்லைங்களா? ஆமாம். ஏன்னா அவனுக்கும் தெரியும், உடைச்சி வர்றது அவனுக்கு தெரியும், அப்படின்னா அவனை எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான வேகம் வந்து அந்த சக்கர வேகம். அப்போ இந்த மாதிரியாக அர்ஜுனனுக்கு பார்த்திங்கன்னா எல்லா வித்தைகளையும் இவர் வந்து தேர்ந்தெடுத்து கற்றுத்தர்றாரு, வியூகங்களெல்லாம் அமைச்சு அவனை கற்றுக் கொடுக்குறாரு. இதற்கு அவருடைய மிக முக்கியமான ஒரு சபதத்தை நிறைவேற்றக்கூடிய காரணமும் ஒன்று இருக்கிறதுனால பிரம்மாஸ்திரம் வரைக்கும் அவருடைய அஸ்திர வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்குறார். தன்னிடம் மிச்சம் சுச்சம் இல்லாமல் சகலத்தையும் அர்ஜுனனுக்கு அவர் கற்றுக் கொடுத்துட்டார். மற்றவர்களுக்கு யாருக்கும் அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கல. இப்போது எல்லா மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாச்சு. இப்போ வந்து அரங்கேற்றம் பண்ணுறதுக்கான ஒரு நாளை குறிப்பிட்றாங்க. நாளை குறிப்பிட்டோன்னா இப்போது அரங்கேற்றத்துக்கான வேலைகள் நடக்குது. சின்ன ஒரு இடையூறு என்னென்னா, இவர் வந்து துரோணர் வந்து குருஸ்தானத்தில் இருக்கார். எல்லாருக்கும் பொதுவானவர் தான் குருன்னா. இப்போ நம்ம 3 பேர் இருக்குன்னா 3 பேருக்கும் பொதுவானவர் தான் குரு. பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது இல்லை. ஓகே. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, கர்ணனுக்கும் ஏகலயமன் ஒரு கேரக்டருக்கு பாருங்க, இவங்க 2 பேருக்கும் கற்றுக் கொடுக்கலையா? இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜி. ஏன்னா இப்போ நீங்கள் கற்றுக் கொடுத்துரு யாருன்னா ராஜாக்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. கர்ணனுக்கு ஏன் கற்றுக் கொடுக்கலன்னா, கர்ணன் வந்து தேரோட்டி மகன் தான் அவருடைய பார்வைக்கு. இப்போ கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காது ராஜாக்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் காரணம், வேறு காரணம் கிடையாது. ஆமாம், அது பாதி போயிடுச்சு உங்களுக்கு. ஒரு பாடங்கள் பாதி கடந்தாச்சு. ஏகலைவனுக்கு அதே தான். ஆமாம், இப்போ இடையில சேர்க்க முடியாது யாரையும். கர்ணன் கேட்குறான், கர்ணன் கேட்டது இந்த மாதிரி ஒரு பாடத்தை வந்து இடையில வந்து சொல்லிக் கொடுக்க முடியாதுப்பா, அது ஆரம்பத்துலேருந்து வரணும், இந்த இதில் வந்து முடியாது அப்படிங்கிறார் அவர். அதே மாதிரி தான் ஏகலைவனும் வந்து கேட்குறான். ஏகலைவனுக்கு தான் பதில்.
ரெண்டாவது உங்களுக்கு நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக ஒரு குருகுலத்தில் அரச குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு மற்றவங்களும் சேர்க்க முடியாது. ரெண்டுக்கும் ஒரு கிளாஸ் இருக்கும் ஆச்சுங்களா. அதனால் அப்புறம் அவர் ஆதரிக்கிறது யார்? பீஷ்மர் ஆதரிக்கிறாரு. இப்போ பீஷ்மர் இந்த இப்போ பாண்டவர்கள் அண்டு கௌரவர்கள் சம்மந்தமானவங்களுக்கு மட்டும்தான் இப்போ மாணவராக இருக்காது, தவிர வேறு யாரையும் இடையில் அவர் சேர்க்கலை. சேர்த்ததா எங்கேயுமே மகாபாரதத்தில் இல்லை. அதனால் கர்ணனுக்கு வந்து கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு நிராகரிக்கிறாரு. ஏகலைவனுக்கு அதை தான் சொல்கிறாரு. ஆனால் ஏகலைவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து சும்மா இருக்கலை, காட்டில் போய் தனியாக இவரை மாதிரியே துரோணன் மாதிரியே ஒரு பதுமையை செஞ்சுக்கிட்டு குருவே நீங்களே துணை அப்படின்னு சொல்லிட்டு அவனா ஒரு அசுர வித்தைகளை இங்கே வேடிக்கை பார்க்குறான், தூரத்துலேருந்து வேடிக்கை பார்க்குறான். இங்கே எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு இல்லைங்களா. என்ன வாயில் என்ன சொல்கிறாருன்னு கேட்காம அர்ஜுனை விடக்கூடிய அம்புகளுடைய செய்கையை பார்த்து இவங்க புரிஞ்சுக்கிட்டு இவங்க தனியாக ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறான். பார்க்காம அது செய்ய முடியாது இல்லைங்களா, வாயால் சொல்லலை, பார்க்காம செய்ய முடியாது. இப்போ இங்கே அர்ஜுனன் என்னெல்லாம் பயிற்சி எடுக்கிறானோ அதே பயிற்சியை வந்து இங்கே பார்த்துட்டு இங்கே ஏகலைவன் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இப்போது அர்ஜுனன் வந்து காட்டுக்கு வர்றான், வேட்டையாடுங்கிற ஒரு நோக்கத்தோடு வர்றான். வந்து வேட்டையாடும் போது பார்த்தாக்க எதிர் அம்புகள் வருது. இவன் எது மேலே வர்றான்னா அங்கேருந்து எதிர் அம்பு வருது. பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி வந்து உன்னால் அம்பு விட முடியுது? நான் கரெக்டாக வந்து வாயை குறி வச்சு அம்பு விட்டான், நீ அந்த சைட்லேருந்து வாயை குறி வச்சு நீ அம்பு விடுற, இந்த வித்தியை உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறேன். என்னுடைய குருநாதர் மூலமாக தான் நான் அதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணுன்னா, ஏன்னா இங்கே ஸ்பெஷலாக இருக்காங்க இல்லைங்களா உங்களுக்கு அர்ஜுனன், மற்றவங்க யாருக்கும் சொல்லாத வித்தைகள் எல்லாம் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல இவனுக்கு ஒரு பெரிய பெருமிதம் இருக்குது. அந்த பெருமிதம் என்னென்னா, நமக்கு தெரியாமலே ஒருத்தனுக்கு இந்த வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டாருங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஆதங்கம் வருது. அதனால் அவன் என்ன பண்ண, யார் உன்னுடைய குருநாதன்? துரோணர் தான் அப்படிங்கிறான். அவன் ஆச்சரியம் போது அவனுக்கு நேராக குருக்கிட்ட வந்துடுறான். துரோணர் வந்து கேட்குறான், குருவே நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த மாதிரியே மற்றவங்களுக்கு யாருக்காவது கற்றுக் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லையே, ஒன்றை தவிர வேறு யாருக்கும் இந்த மாதிரியான வித்தைகளை நான் கற்றுக் கொடுத்தது இல்லை, ஒவ்வொரு ஆளுக்கு தான் கற்றுக் கொடுத்தேன். இல்லை, காட்டில் ஒருத்தன் நான் எப்படியெல்லாம் அம்பு விடுறோன்னா அதே மாதிரி அம்புகளை அவனும் பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லையா அப்படி இருக்கவே முடியாது, இல்லை உங்கள் பேர் தானே அவன் சொல்கிறான் அப்படிங்கிறான். கோபம் வந்துடுது. எனக்கு ஏற்கனவே வந்து இவனை வச்சு தான் பைத்தியக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது நம்ம பேரை கெடுக்கிற மாதிரி யாரா ஒருத்தன் சொல்கிறது அப்படின்னா நேராக வர்றாரு. இங்கே காட்டில் ஏகலைவன் பார்க்குறாரு. இது துரோணர் பார்த்தோன்னே காலில் விழுந்து வணங்கி குருவே வணக்கம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அர்ஜுனனைங்க அவனையும் நிற்க வச்சு ரெண்டு பேரும் அம்பு விட சொல்கிறாரு. அம்பு விட்டால் அர்ஜுனன் என்னென்ன அம்புகள் எல்லாம் விடுறானோ அப்படியே அம்பு விடுறான். அதே மாதிரியான அம்புகளை அவன் வந்து குறி பார்த்து விடுறான். நான் உனக்கு இதை நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லையா, நீ எப்படி இதை நீ கற்றுக்கிட்ட அப்படிங்கிறாரு. உங்களுடைய பதுமையை வச்சு நான் கற்றுக்கிட்டேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம சொல்லக்கூடிய வித்தைகளை பார்க்காமல் ஒருத்தனால இதை செய்ய முடியாது, பதுமை வச்சு செய்ய முடியாது. அப்படிங்கும்போது அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த குரு இல்லாமல் கற்றுக்கொள்ளக்கூடிய வித்தைகள் தர்மத்திற்கு எதிராக செயல்படும். ஆகையினால் வந்து இந்த வித்தையை நீ வந்து இந்த மாதிரி நீ கற்றுக்கிட்டதுனால எனக்கு என்ன தட்சணை கொடுக்குற, எனக்கு தட்சணை கொடு, உனக்கு குருவாக நான் நீ வந்து மானசீகமாக வச்சுட்டேன், அதனால் எனக்கு ஒரு குருவுக்கான காணிக்கையை நீ கொடுக்கணும் அப்படிங்கிறார். கேட்டோன்னா அவன் என்ன ஏகலைவன் சொல்கிறான், குருவே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் அந்த காணிக்கை நான் தர்றேங்க, உங்களுக்கு எது விருப்பமானங்கிறான். அப்போ இவர் சொல்கிறாரு, உனக்கு எது முக்கியமானதுன்னு நீ நினைக்கிறியோ அதை எனக்கு கொடுங்குறாரு. இப்போ அவன் சொல்கிறான், எனக்கு இந்த கட்டவர்கள் தான் மிகவும் முக்கியமானதுதான், அப்போ அதையே கொடுங்குறாரு. இப்படி தான் அவர் கட்டவரில் வாங்குறாரு. எல்லோரும் வந்து மகாபாரதத்தை படிக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, துரோணர் வந்து ஏகலைவன்ட்ட வந்து கட்டவரில் வாங்கிட்டார் அப்படின்னு கேட்டேன். அவனுடைய விருப்பம் என்னென்னு அவர் கேட்குறாரு, அவன் உங்களுடைய விருப்பம் என்னென்னு கேட்குறான். இப்போ மாறி மாறி கேட்கும்போதுன்னா உனக்கு எது விருப்பம் நீ நினைக்கிறீ, எது முக்கியமாக நினைக்கிறேன் அதை எனக்கு பரிசாக கொடுங்குறாரு. அவர் கட்டவரில் கேட்கல, அவன் தான் சொல்கிறான், எனக்கு இந்த கட்டவரல் தான் மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னோன்னே அதை கூட பரிசாக கொடுங்குறாரு. இப்படி தான் அது நிகழுது. ரொம்ப அற்புதமான இடம். அதாவது இந்த வித்தை இல்லை, நீங்கள் எந்த வித்தை நீங்கள் கற்றுக்கக்கூடிய நபராக இருந்தாலும் அதற்கு ஒரு குரு வேண்டும். குரு இல்லாமல் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதை வந்து சரியாக உங்களால் பயன்படுத்த முடியாதுங்கிறதை சொல்வதற்காக மகாபாரதத்தில் இந்த ஏகலைவனுங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. ஏன்னா
இப்போது குரு ஒரு சூட்சமாக இருக்குன்னு வச்சுங்களேன். எல்லா வித்தைக்கும் ஒரு சூட்சமாக இருக்குது. நம்ம பார்த்து கற்றுக்கிறது வேறு, ஆமாம், அதை சொல்லி கொடுத்து அப்புறம் ப்ராக்டிக்கலாக செய்கிறது வேறு. ஏன்னா இது எங்கே விடணும் எங்கே விடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஒரு கத்தி இருக்குது, அந்த கத்தியை எப்படி பயன்படுத்தணுங்கிற நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா தவறாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாகப்படும். ஸோ அந்த மாதிரியாக வித்தைகளை கற்றுக்கிறவங்க முதல்ல ஒரு குருவை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். குருவின் மூலமாக நீங்கள் ஒரு வித்தைகளை கற்றுக்கிட்டாக்க நீங்களும் சிறந்து விளங்க முடியும். அதன் மூலமாக உங்களுடைய குருவும் சிறந்து விளங்க முடியும். அது கர்ணன் வந்து துரோணர்கிட்ட தான் கற்றுக்கிறான் இல்லையா? கற்றுக்கிட்டாருன்னு சில குறிப்புகள் இருக்குது, கற்றுக் கொடுக்கலன்னு சில குறிப்புகள் இருக்குது. ஏன் இந்த பாகுபாடு பார்க்குறாரு? ரெண்டாவது என்னென்னா, இதே பாகுபாடு இப்போ இருக்கிற மீனலக்கத்துக்காட்டு இருக்கும், அந்த பாகுபாடெலாம் அவங்க பார்ப்பாங்களா? இது நல்ல கேள்வி தான். இது வந்து கால சூழல்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தினுடைய நிலை வேறு, அன்றைய காலகட்டங்கிறது வேறு. ஒரு குருகுலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா தரப்பட்ட மாணவர்களுக்கும் உண்டு. சில மாணவர்களுக்கு இந்த குருகுலங்கிறது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, இப்போ போர் வீரர்களுக்குன்னு ஒரு பயிற்சி உண்டு. இவங்க காலாட்படையா அல்லது குதிரைப்படையா யானைப்படையா அப்படின்னா முழுமையாக அவன் அந்த பயிற்சியில் தான் இருக்க முடியும். ஸோ இன்னொரு கேட்டகரிக்கு நீங்கள் போக முடியாது. அப்போ அவனுக்கு தேவை என்ன? காலாட்படை வீரன்னா அவனுக்கு தேவை இதுதான், இந்தந்த விஷயங்கள், இந்த மினிமம் அஸ்திரங்கள் தெரிஞ்சிருந்தால் போதும். அப்போ அதுலேருந்து நீங்கள் எவன் ஆர்வமாக இருக்கிறானா அவன் தான் உயர்கல்விங்கிற விஷயத்துக்கு போக முடியும். இப்போ இந்த கர்ணன் மாதிரி வச்சுக்கோங்க. கர்ணன் வந்து தேரோட்டி மகனாக அடையாளப்படுத்தப்படுறாரு. அவர் தேரோட்ட பயிற்சி எடுக்கலாம், அவ்வளோதான். வந்து அப்படி வச்சுருந்தாங்க. அதை மீறி கர்ணனுக்கு வந்து அசுரவத்தையெல்லாம் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் தான் அவர் தனியாக போய் ஒரு பரசுராமர்கிட்ட கற்றுக்கிட்டார். அப்போ என்னென்னா அது அந்த காலத்து கட்டத்துடைய ரூல்ஸ், அது அப்படி இருந்தாங்க. அது நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. இந்த காலத்துலேயும் அதே மாதிரி பார்ப்பாங்களா? அந்த லக்னத்துக்காரங்க பார்ப்பாங்களான்னு கேட்டேன். நிச்சயமாக பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து நான் நிறையா இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, அவங்க வந்து இப்போ குரு இல்லைங்களா, அவங்க என்ன டிசைட் பண்ணுவோன்னா, இவனுக்கு இது போதும், இவன் இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும், இவன்கிட்ட இவ்வளோ தான் கெப்பாசிட்டி இருக்குது, இதற்கு மேலே இவனால் முடியாதுங்கிறது அவர் தீர்மானிக்கிறார். அப்படி தான் வந்து இவங்களுடைய மூமெண்ட் இருக்கும். ஏன்னா இவங்க ஒரு ஆசிரியர் அப்படின்னா இவங்க சொல்கிறதெல்லாம் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மாணவனை வந்து தேர்ந்தெடுத்து அவன்கிட்ட எல்லாத்தையும் அவங்க திணிப்பாங்களே தவிர அது எல்லாத்தையும் மற்றவங்கள்ட்ட திணிக்க மாட்டாங்க. எங்கே போட்டி வருதோ, எங்கே காம்படிஷன் வருதோ, நீங்கள் எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்கும்போது சொல்லுவார். சொல்லும்போது உங்களால் வாங்க முடியாது. போன நூற்றாண்டில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். பரமஹம்சர் மிகச்சிறந்த ஞானி, ஆனால் அது யாருக்குமே தெரியாது. அவர் தன்னை யாரும் நிரூபிக்கிறதுக்கு விவேகானந்தர் ஒரே ஒரு சீடர் மட்டும் ஃபுல்லாக பூஸ்டப் பண்ணிட்டார். எத்தனையோ சீடர்கள் பரமஹம்சர்கள். இவர்கிட்ட இருந்த கெப்பாசிட்டி வாங்குற தகுதி, அந்த ஆற்றல் அவர்கிட்ட தான் இருந்தது. இதை விட என்ன தெரியுங்களா, விவேகானந்தர் அவரை வெறுத்தார் ஆரம்பத்தில். பரமஹம்சர் கூட இணக்கமாக இல்லை, அவர் மதிக்கவே இல்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஐக்கியமாகிறார். ஐக்கியமானதுக்கு பிறகு அவர் தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறாரு, நிரூபிக்கிறார். அது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். விவேகானந்தர் வந்து பொறுமை இல்லாத மனிதராக இருந்து எப்படி வந்து இந்த அளவுக்கு விவேகமான ஒரு மனிதராக மாறினார் அப்படிங்கிறதுக்கு 2 இடங்கள் இருக்கும். எனக்கு ரொம்ப அந்த விவேகானந்தர் பற்றி படித்ததுலையே ஒன்று வந்து, அவர் ஒரு ட்ரெயினில் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பார். பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு பசங்கள்லாம், இப்போ அந்த காலேஜ் படிக்கிற பசங்க இல்லைங்களா, பசங்கள்லாம் நான் ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு வரும்போது இவர் இளமையான ஆள் விவேகானந்தர் முண்டாச்செல்லாம் கட்டிட்டு இந்த மாதிரி சாமியாராக இருக்காருன்னா அவங்க பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. இந்த வயசுலேயே சாமியாகிட்டார், உழைச்சா என்ன, உழைக்க முடியல போல்ருக்கு, இப்படியே ஓசிலே சாப்பிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே வர்றாங்க. இவரும் சைலண்ட்டாக இருக்கார், ஒரு வார்த்தை கூட பேசலை. அதுக்கப்புறம் அவங்களாம் இறங்கி போயிடுறாங்க. ஒருத்தன் ஒரு பையை விட்டுட்டு போயிடுறான். பார்த்தோன்னா அந்த பையனுடைய முகவரியை பார்த்து வீட்டில் கொண்டு போய் கொடுப்பார். அவனுக்கு ஆச்சரியமாக போகும், நம்ம உங்களை ரொம்ப நாங்கள் அநாகரிகமாக பேசிட்டோமே, அவளும் பொறுத்துட்டு எப்படி உங்களால் என்னுடைய பொருளை கொண்டாந்து சேர்க்க முடியுதுன்னு அவன் கேட்டவன்னு சொல்லுவார். ஒரே வார்த்தை தான், நான் தினசரி முட்டாள்களை சந்திக்கிறது உண்டுன்றார். முடிஞ்சு வச்சுங்களா, ஒரே வார்த்தை. அவன் சரியில்லாதவன் முட்டாளும் நம்ம அவன் பேசுகிற பேச்சு நம்ம கேர் பண்ண வேண்டிய வேலையே இல்லையா. தினசரி நான் முட்டாள்களை எனக்கு ரொம்ப இந்த விவேகானந்தர் படித்ததில்
இந்த இது மறக்க முடியாது. தினசரி நான் முட்டாளை சந்திக்கணும்னா முட்டாள் பேசுகிற பேச்சுக்கு நான் என்ன எதுக்கு கவலைப்படுறேன், ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான். அப்போது இவருடைய குருநாதர் எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியுது. ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை இவ்வளோ வந்து ஒரே வரியில் சொல்கிற அளவுக்கு அவர் தான் ஏற்படுத்தியிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொரு இது இருக்குது, அது இன்னொரு இடத்துல எங்கேயாவது சொல்லுவாங்க. அப்போது என்னென்னா இதை நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம், பாகுபாடுன்னு இல்லாமல் அவங்களுடைய கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கலாம்.